السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى. صدق الله العلي العظيم. فقال النبي صلى الله عليه وسلم: وبيوتهن خير لهن، أو كما قال عليه الصلاة والسلام. கணேசக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது அன்பு கொண்டதினால் நல்ல விடயங்களை, அவன் விரும்பக்கூடிய விடயங்களை அடிக்கடி பேசக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு ரப்புல் ஆலமீன் நசீபாக்கிக் கொண்டிருக்கிறார். கணேசக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உலகத்தில் நாம் யாரும் நிரந்தரமாக இருக்க மாட்டோம். இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்க இதுவரை இந்த பூமியில் எத்தனை கோடி, எத்தனை மில்லியன் பில்லியன் மக்கள் வாழ்ந்து அவர்களுடைய அவருடைய வாழ்க்கையை இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் ஒரு நாள் எங்களுக்கும் மௌத்து வரும். நாமும் ஒரு 6 அடி குழியில் அடக்கம் செய்யப்படத்தான் போகிறோம். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆன்மாவும் மௌத்தை சுவைத்தே ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா மௌத்தை ஒவ்வொரு மனிதனின் மீதும், ஒவ்வொரு ஜின்களின் மீதும், ஒவ்வொரு உயிரினங்களின் மீதும் கடமையாக்கி இருக்கிறார். மௌத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. சக்கராத்துடைய நேரத்தில் 2 விதமான மனிதர்கள் இருப்பார்கள். ஒரு கூட்டம் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய சக்கராத்துடைய நேரம் சொர்க்கத்துடைய காட்சிகள் அவர்களுக்கு காண்பிக்கப்படும். மலக்குமார்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். நன்மாராயம் சொல்வார்கள்: அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்சனு. கவலைப்பட வானம், பயப்பட வானம். கடந்த காலங்களை நினைத்து கவலைப்பட வேண்டிய தேவையும் இல்லை. எதிர்காலத்தை நினைத்து பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை. நீங்கள் வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள் என்று நன்மாராயம் சொல்வார்கள். அந்த நல்லறியாருடைய ரோல் மிக மிருதுவான முறையில் கைப்பற்றப்படும். இதே நேரம் பாவியான ஒரு மனிதனாக இருந்தால் அவனது ரோலை மலக்குமார்கள் மிக வேதனை கொடுத்து, தண்டனை கொடுத்து, மிக பயங்கரமாக பிடுங்கி எடுப்பார்கள். அந்த ஆன்மா கத்தும் கதரும், ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் என்னை திருப்பி அனுப்பு, எனக்கு பின்னொரு அவகாசம் தான், லஅல்லி அமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, நான் விட்ட தவறுகளை சரி செய்து விட்டு வருகிறேன் என்று கெஞ்சுவான். ஆனால் ஒரு போதும் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு, அந்த ஆன்மாவுக்கு மறுபடியும் இன்னொரு வாய்ப்பை கொடுக்கவே மாட்டார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, மௌத் எங்களுக்கு நிச்சயம். இந்த 2 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை சார்ந்தவர்களாகத்தான் நாம் இருப்போம். ஒன்று சொர்க்கத்துக்கு தகுதி பெற்றவர்களாம் இருப்போம், அல்லது நவுதுபில்லாஹ் நரகத்துக்கு தகுதியுடையவர்களாம் இருப்போம். சொர்க்கமா நரகமா என்ற 2 பாதைகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். சொர்க்கத்துடைய பாதையை எங்களுக்கு தெரிவு செய்யவும் முடியும், நரகத்தினுடைய பாதையை எங்களால் தெரிவு செய்யவும் முடியும். அல்லாஹ் இக்தியாரை, ஆப்ஷனை தந்திருக்கிறான். எதை நாம் தெரிவு செய்கிறோமோ அதன் பிரகாரமே எங்களுடைய கபருடைய வாழ்க்கை அமையும். மற்றொரு மைதானத்தில் அதன் பிரகாரமே நடாத்தப்படுவோம்.
சொர்க்கம் நரகம் அதன் பிரகாரம் தான் முடிவு செய்யப்படும். فلولا إذا بلغت الحلقوم وأنتم حينئذ تنظرون. தொண்டக்குழிக்கு ரோகம் வந்துவிட்டால் அதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். இதுவரை எத்தனை சக்கராத்தை நாம் பார்த்து விட்டோம், எத்தனை ஜனாசாக்களை எங்களுடைய கையால் குளிப்பாட்டி கபன் செய்து நாம் அடக்கம் செய்திருக்கிறோம். நிச்சயம் ஒரு நாள் வரும், ஒரு நாள் அந்த நாளையில் எங்களையும் குளிப்பாட்டுவார்கள், கபன் செய்வார்கள், தொழுகை நடாத்தி ஒரு இருட்டு குழியில் வைத்து மண்ணை போடதான் போகிறார்கள். கல்லா இதா பலவதி தராசி. சொந்த குழிக்கு ரோக வந்துவிட்டால் குர்ஆன் சொல்கிறது, அந்த நேரத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பேசிக் கொள்வார்கள்? யாரிடத்தில் ஓதி பார்ப்போம், எந்த ஹஸ்ரத்தை கூட்டி வருவோம், எந்த டாக்டரை கூட்டி வருவோம், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவோம்? பதறுவார்கள். குர்ஆன் சொல்கிறது, இரண்டு கால்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து கொண்டால் விளங்கிக் கொள்ளுங்கள், அவர் இந்த உலகத்துக்கு சலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார், பிரியாவிடை செய்து கொண்டிருக்கிறார், ஆலமுல் பர்ஸகை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார். கணேசக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு மனிதன் வஃபாத்தாகிவிட்டால் அது காமத்தியாலுஹு, அவனது கியாமத் ஆரம்பமாகிவிடும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கபர் என்பது ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah அவ் ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃபரின் நீரான், சுவர்க்க பூஞ்சோலையாக இருக்கும் அல்லது நரகத்தினுடைய ஒரு படுகொலையாக இருக்கும் என்று சொன்னார்கள். கபர் ஒன்று சுவர்க்கமாக அல்லது நரகமாக இருக்கும். வஃபாத்தாகிவிட்டால் அந்த நொடி பொழுதே கியாமத் ஆரம்பமாகிவிடும். கணேசக்குரிய சகோதரிகளே, கியாமத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன வஸ்ஸாஅத்து கஹாத்தைன், நானும் கியாமமும் இவ்வாறு இருக்கும் போது நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று கலிமா விரலையும் நடுவிரலையும் சேர்த்து சொன்னார்கள். அப்படி சொல்லி 1004 வருடங்கள் தாண்டிவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு அடையாளங்களும் அன்வனவாக நடந்து கொண்டிருக்கிறது. கியாமத்துடைய அடையாளங்கள் என்று சிறிய அடையாளங்கள் 100க்கும் மேற்பட்டதை சொன்னார்கள். அதில் 90 விதமானவைகள் முடிவடைந்து விட்டது. இன்னும் 10 விதமானதுதான் பாக்கியாக இருக்கிறது. அந்த 10 வீதமும் நடந்துவிட்டால் கலீஃபத்துல்லாஹி மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுவார்கள். கியாமத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, கியாமத்துடைய பெருமொரு அடையாளம் நிகழ்ந்து விட்டால், தஸ்பீஹுடைய அந்த கயிறு அருந்தால் ஒவ்வொரு மணிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக எவ்வளவு வேகமாக கீழே விழுமோ அதே போன்று பெரும் ஒரு அடையாளம் நடந்து விட்டால் அடுத்தடுத்த அடையாளங்கள் நடந்து கியாமத் உண்டாகிவிடும். சிறிய அடையாளங்கள் பூர்த்தியாகும் போது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுவார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்பட்டால் தஜ்ஜால் வெளிப்படுவான். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை கியாமத்துடைய சிறு அடையாளங்களுடைய முடிவின் போது நிகழும். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துவிட்டால் கியாமத்துடைய பெரும் அடையாளங்களில் முதன்மையான தஜ்ஜாலுடைய வருகை இடம்பெறும். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, மக்கா மதீனாவுடைய கலீஃபா வஃபாத்தாகுவார். சவுதி கலீஃபா மன்னர் வஃபாத்தாகுவார். அவருடைய 3 பிள்ளைகள் ஆட்சி அதிகாரத்திற்காக சண்டையிடுவார்கள். மக்கா மதீனா கலவர பூமியாக ஆகிவிடும். இந்த நேரம் சவுதியில் வாழக்கூடிய, அதாவது மக்கா மதீனாவில் வாழக்கூடியவர்கள் நிம்மதியை இழந்து மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். அந்த நேரத்தில் தான் குராசானில் இருந்து ஒரு படை வரும்.
ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த படையில் அல்லாஹ்வுடைய கலீஃபா மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த படையில் இருப்பார்கள். குராசானில் இருந்து ஒரு படை வெளியேறும். குராசான் என்றால் இன்றைய ஆப்கானிஸ்தான் முழுக்க வரும். அதோடு ஈரானுடைய 3 ஒரு பகுதி, பாகிஸ்தானுடைய ஒரு பகுதி, காஷ்மீருடைய ஒரு பகுதி, இந்த எல்லா பகுதிகளையும் சேர்ந்ததுதான் குராசான். அங்கிருந்த ஒரு படை வரும். அதில் அல்லாஹ்வுடைய கலீஃபா மஹ்தி இருப்பார். மக்கா மதீனாவை இந்த குராசானுடைய படை மிக எளிதாக கைப்பற்றும். காரணம், மக்கா மதீனாவில் சவுதியில் நிலையான ஒரு ஆட்சி இருக்காது. இரவுடைய நேரம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த படையில் இருப்பார்கள். அவருக்கே தெரியாது நான் தான் மஹ்தி என்று. ருக்னுல் யமானி, மகாமே இப்ராஹிம், இந்த 2க்கு மத்தியில் அமர்ந்திருப்பார்கள். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரே இரவில் அல்லாஹ் அவரை தகுதியுடையவராக ஆக்கிவிடுவான். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யாராவது கண்டால் இவர்தான் மஹ்தி என்று சாட்சியம் சொல்வார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் கம்பீரத்தை கொடுத்திருப்பார். ஆட்சிக்கு தகுதியுடையவராக இருப்பார். ஆனால் அந்த கம்பீரம், அந்த தகமைகள் இதற்கு முன்னால் இருக்காது. ஒரு இரவில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் அது. மக்கள் அடையாளம் காண்பார்கள். மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பைஅத் செய்வார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த காட்சியை நீங்கள் கண்டால் பனிமலைகளில் தவழ்ந்து சென்றாவது பைஅத் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிலாஃபத்துடைய பொறுப்பு வரும். ஒவ்வொரு நாடாக கைப்பற்றுவார்கள். முதல் 3 வருடங்கள் முனாஃபிக்குகளோடு யுத்தம். இஸ்லாமிய பெயரை சுமந்து கொண்டே முனாஃபிக்குகளாக வாழ்கிறார்களே, அவர்களோடு தான் முதல் 3 வருடங்கள் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யுத்தம் செய்வார்கள். இன்று பலஸ்தீனில் எத்தனை மக்கள் அநியாயமாக கொலை செய்யப்படுகிறார்கள். இஸ்லாமிய நாடுகள் வாய் மூடி இருக்கிறது. இவர்கள் தானே முனாஃபிக்குகள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை யூதர்கள் உடைத்து அந்த இடத்தில் ஹைகுலம் சுலைமானை கட்டுவதற்காக நேரம் குறித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய நாடுகள் வாய் மூடி இருக்கிறது. இவர்கள் தானே முனாஃபிக்குகள். இந்த முனாஃபிக்குகளோடு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் 3 வருடங்கள் யுத்தம் செய்வார்கள். அதற்கு பின்னர் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் 7 வருடங்கள், இன்னும் சில ரிவாயத்தின்படி 9 வருடங்கள் முழு உலகத்திலேயும் இஸ்லாமிய கிலாஃபத்தை நிலைநாட்டுவார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துருக்கியுடைய தலைநகர் இஸ்தாம்பூலுடைய ஒரு பகுதி குஸ்துன்தீனியா. அந்த குஸ்துன்தீனியாவை மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படை வெற்றி கொள்ளும். அந்த நேரத்தில் ஷைத்தான் வந்து சத்தமிடுவான், இதோ தஜ்ஜால் வெளிப்பட்டு விட்டான். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படை வரும். அது பொய்யான செய்தியாக இருக்கும். அதற்கு பின்னர் தான் உண்மையாகவே தஜ்ஜால் வெளிப்படுவான். தஜ்ஜாலை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. தஜ்ஜாலை கொலை செய்வதற்கு அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிர்ணயித்திருக்கிறான். சுபஹுடைய நேரம் டமஸ்கஸில் இருக்கக்கூடிய மினாரத்துல் பைபா, மினாரத்துல் ஷர்தியா என்று சொல்லப்படும் அங்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களுடைய ரெக்கையில் வந்து இறங்குவார்கள். சுபஹுடைய தொழுகையை இமாமத் செய்வார்கள். அதற்கு பின்னர் தஜ்ஜாலை தேடுவார்கள். பலஸ்தீனுடைய பகுதியில் இருக்கிறது பாபே லுத் என்ற ஒரு கிராமம், ஒரு ஊர். அந்த ஊரில் வைத்து தஜ்ஜாலை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்வார்கள். தஜ்ஜாலை கொலை செய்ததற்கு பின்னர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியில் உம்மத்தே முஹம்மதியாவில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில்
ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர்கள் வெளிப்படுவார்கள். யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபில் சுருக்கமாக சொல்கிறான். இன்று ஜும்மாவுடைய தினம் சூரத்துல் கஹ்ஃபை பெரும்பான்மையானவர்கள் ஓடிருப்பார்கள். யஜூஜ் மாஜூஜுடைய வரலாறை அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, யஜூஜ் மாஜூஜ்கள் வெளிப்படுவார்கள். அவர்கள் பார்ப்பதற்கு ஒரு ஜான் அல்லது 2 ஜான், கூடினால் 3 ஜான்கள், முட்டங்காலுடைய உயரம்தான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய பசாதுகளும் பித்னாக்களும் குழப்பங்களும் மிக பயங்கரமாக இருக்கும். ஒரு ஆற்றை கடந்தால் முழு நீரையும் குடித்து விடுவார்கள். கடலை கடந்தால் முழு கடல் தண்ணீரையும் குடித்து விடுவார்கள். பூமியில் உள்ள அனைவர்களையும் கொலை செய்வார்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறானே, கமௌஜில் பஹர், கடல் அலைகளை போன்று ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டு வருவார்கள். எண்ணிக்கையில் அவர்கள் மிக அதிகமானவர்களாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, உங்களில் 1000 பேர்கள் ஒருவர் நரகம் போனால் 999 பேர் யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். எண்ணிக்கையில் அவ்வளவு அதிகமானவர்கள் பூமியில் இருக்கக்கூடிய அனைவர்களையும் தேடி தேடி கொலை செய்வார்கள். சிலர் குகைகளில் ஒளிந்து கொள்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மோமின்களும் ஒரு மலையின் மேல் ஏறிக்கொள்வார்கள். அந்த மலையில் யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தை சேர்ந்தவர்களால் ஏற முடியாமல் இருக்கும். யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் பூமியில் இருக்கக்கூடிய அனைவர்களையும் கொலை செய்துவிட்டு ஒரு குன்றுக்கு மேல் ஏறி அம்பை வீசுவார்கள் வானத்திற்கு. அல்லாஹ் அந்த அம்பை இரத்தம் பூசப்பட்டதாக பூமிக்கு திருப்பி அனுப்புவான். சொல்வார்கள், பூமியில் உள்ளவர்களை நாம் அடக்கிவிட்டோம், வானத்தில் உள்ளவர்களை விட நாம் உயர்ந்து விட்டோம் என்று சொல்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மோமின்களும் துஆவில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். இந்த நேரம் அல்லாஹ் வானத்தில் இருந்து புழுக்களை இறக்குவான். அபாபில் என்ற பறவைகளின் மூலம் அந்த யானை படையை அல்லாஹ் தஆலா எவ்வாறு விரட்டி அடித்தானோ அவ்வாறு வானத்தில் இருந்து சில புழுக்களை அல்லாஹ் இறக்குவான். மலையாக பொழிய வைப்பான். யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினரை சேர்ந்தவர்களுடைய பிரண்டியை தாக்கும். அந்த இடத்திலேயே மரணித்து விடுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முஃமின்களும் அந்த மலையில் இருந்து இறங்குவார்கள். கால் வைக்க இடம் இருக்காது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுபடியும் துஆ செய்வார்கள். அல்லாஹ் தஆலா ஒட்டகங்களை போன்ற பிரமாண்டமான உடம்புடைய பறவைகளை அனுப்புவான். அந்த யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினருடைய உடம்பை அல்லாஹ் நாடிய இடத்தில் அந்த பறவைகள் கொண்டு போய் போடும். அதற்கு பின்னர் அல்லாஹ் மலை பொழிய வைப்பான். பூமி முழுக்க சுத்தமாகும். பூமியில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான். எந்த அளவு பரக்கத் என்றால், ஒரு மாதுளம் பழத்தை பெரும் ஒரு கூட்டமே சாப்பிடும். ஒரு மாதுளம் பழத்தினுடைய தோல் பெரும் ஒரு கூட்டமே நிழல் பெறும். அந்த அளவுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 33 வயதில் வானத்துக்கு உயர்த்தப்பட்டார்கள். 33 வயதில் இறங்குவார்கள். மொத்தமாக 7 வருடங்கள், மொத்தமாக 40 வருடங்கள். 33, அதற்கு பின்னர் 7 வருடங்கள், 40 வருடங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து எல்லா மனிதர்களையும் போன்று அவர்களும் வஃபாத் ஆகுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னர் இந்த உலகம் அவ்வளவு காலம் நீடிக்காது. அல்லாஹ் ஒரு காற்றை அனுப்புவான். அந்த காற்று யாருடைய உள்ளத்தில் எல்லாம் அணுவளவு ஈமான் இருக்குமோ அவர்களுடைய ரூஹை கைப்பற்றிவிடும். முஸ்லிம்கள் மோமின்கள் அனைவர்களும் வஃபாத்தாகி விடுவார்கள். அதற்கு பின்னர் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள் மட்டுமே இந்த பூமியில் இருப்பார்கள்.
சூழூதப்படும். அந்த சப்தத்தை கேட்க அரைவாசி மக்கள் வஃபாத்தாகி விடுவார்கள். மற்ற அரைவாசி பயத்தில், பதற்றத்தில், பீதியில் இருப்பார்கள். ஒரு ஆடு ஓடாயை கண்டால் எப்படி பதறுமோ அப்படி பதறி போயிருப்பார்கள். இன்னொரு சூழூதப்படும், அவர்களும் வஃபாத்தாகி விடுவார்கள். மனித இனமே அழிக்கப்பட்டுவிடும். ஜின்கள் அழிக்கப்பட்டு விடுவார்கள், ஷைத்தான்கள் அழிக்கப்பட்டு விடுவார்கள், கால்நடைகள், மிருகங்கள், பறவைகள், எல்லா உயிரினங்களும் அழிக்கப்படும். வானம், பூமி, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் எல்லாமே அழிக்கப்படும். மலக்குமார்களுடைய ரூஹ் கைப்பற்றப்படும். ஒரு சில மலக்குமார்கள் இருப்பார்கள். அல்லாஹ் சொல்வான், அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் வஃபாத்தாகட்டும். அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்களுடைய ரூஹ் கைப்பற்றப்படும். ஜிப்ரீலும் மீகாயிலும் வஃபாத்தாகட்டும். அரிசி நடுங்கும். யா அல்லாஹ், ஜிப்ரீல், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் உன்னுடைய ஆரம்பமான படைப்பினங்கள், இவர்களுக்குமா மௌத், இவர்களுமா வஃபாத்தாகுவார்கள். அல்லாஹ் சொல்வான், நீ பேசாதே, மௌனமாக இரு. எனது அரசுக்கு கீழால் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் நான் மௌத்தை எழுதிவிட்டேன். ஜிப்ரீல், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரூஹம் கைப்பற்றப்படும். அல்லாஹ் கேட்பான் மலக்குல் மௌத் இஸ்ராயீலிடம், மன் பகிய, இப்பொழுது யார் யார் இருக்கிறீர்கள்? மலக்குல் மௌத் இஸ்ராயீல் சொல்வார், யா அல்லாஹ், இஸ்ராஃபீல் இருக்கிறார், நானும் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்வான், பல்யமுத் இஸ்ராஃபீல், இஸ்ராஃபீலும் வஃபாத்தாகட்டும். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரூஹை இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைப்பற்றுவார்கள். அல்லாஹ் இப்போது கேட்பான், மன் பகிய, இப்போது யார் இருக்கிறார்கள்? இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் இந்த கேள்வியை வைத்து புரிந்து கொள்வார், எனது சேகம் வந்துவிட்டது, நானும் வஃபாத்தாக போகிறேன். சொல்வார்கள், யா அல்லாஹ், நான் மட்டும்தான் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்வான், நீங்களும் வஃபாத்தாக வேண்டும், காரணம் நீங்களும் என்னுடைய ஒரு படைப்புதான் என்று அல்லாஹ் சொல்வான். மலக்குல் மௌத் இஸ்ராயீல் அவருடைய ரூஹை அவரே கைப்பற்றுவார். இப்போது அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் மட்டுமே இருப்பான். அல்லாஹ் தஆலா செய்வான், அறிவிப்பு செய்வான், மன் கான லீ ஷரீகன் ஃபல்யாதி, மன் கான லீ ஷரீகன் ஃபல்யாதி, மன் கான லீ ஷரீகன் ஃபல்யாதி. எனக்கு சமமானவர்கள் யாராவது இருந்தால் வாருங்கள், எனக்கு இணையாளர்கள் யாராவது இருந்தால் வாருங்கள். யாருமே வரமாட்டார்கள். அல்லாஹ் கேட்பான், லிமன் முல்குல் யௌம், இன்றைய நாள் ஆட்சி அதிகாரம் என்பது யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்வே கேள்வி கேட்டுவிட்டு அல்லாஹ்வே பதிலளிப்பான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் சொந்தமானது. அனல் மலிக், அனல் குத்தூஸ் ஸலாமுல் முஃமின், அனல் முஹைமினுல் ஜப்பாருல் முதக்கப்பிர், ஐனல் முலூக். உலகத்தை ஆட்சி செய்த மன்னர்கள் எல்லாம் எங்கே? முழு உலகத்தையும் 4 மன்னர்கள் சமகாலத்தில் ஆட்சி செய்தார்கள். 2 பேர் முஸ்லிம், 2 பேர் முஸ்லிம் அல்லாதவர்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முழு உலகத்தை ஆண்டார்கள். துல்கர் அலைஹிஸ்ஸலாம் முழு உலகத்தையும் ஆண்டார்கள். புக்தனசர், நம்ரூத் முழு உலகத்தையும் ஆண்டார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்
மனிதர்கள், ஜின்கள், பறவைகள், மிருகங்கள் அனைத்துக்கும் ஆட்சி செய்தார்கள். காற்றை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அப்படியாப்பட்ட ஆட்சியாளர்கள் இன்று கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்பான், ஐனல் முலூக், உலகத்தை ஆண்டவர்கள் எல்லாம் எங்கே? ஐனல் ஜப்பாரூன், உலகத்தை ஆட்சி படைத்தவர்கள் எங்கே? ஐனல் முத்தகப்பீரூன், உலகத்தில் பெருமையோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் எங்கே? யாருமே வரமாட்டார்கள். கணேசக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, ஆமார் உம்மதி மா பைன 60 வ 70, எனது உம்மத்துடைய ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். இந்த குறுகிய கால வாழ்க்கையில் ஆசிரத்தை மறந்து, சொர்க்கம் நரகத்தை மறந்து, உலகத்துடைய இன்பங்களுக்கு ஏமாந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை படைத்தவன் சொல்கிறான், உலகத்துடைய இன்பங்கள் அழகாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அழகான ஒன்றை அழகாக காண்பிக்க வேண்டிய தேவையில்லை. அழகு இல்லாத ஒன்றை தான் அழகாக காண்பிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்துடைய அற்ப பொருட்கள், அற்பமான இன்பங்கள் எல்லாம் அழகாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையே மோசடிதான். எதுவுமே நிரந்தரம் இல்லை. எனது சொத்து செல்வங்கள், குடும்பங்கள் எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஏன்? எனது உடம்பு கூட எனக்கு நிரந்தரம் இல்லை. கணேசக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் இந்த உலகத்தை பற்றி சொல்லும் போது மதா என்ற வார்த்தையை தான் சொல்கிறார். மதா என்றால் என்ன அர்த்தம்? இமாம் அவுஸாஇ ரஹிமஹுல்லாஹ் குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் சரியான அர்த்தத்தை தேடி செல்வார்கள். பொதுவாக சிட்டியில் இருக்கக்கூடிய அரபிகள் ஈஷ் முஸ்லிம் என்னென்னமோ பேசுவார்கள். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அரபியர்கள் தான் சுத்த அரபு பேசுவார்கள். மதா என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் அவர்களுக்கு விலங்கல்ல. கிராமப்புறத்துக்கு போனார்கள். ஒரு தாய் சிறு வயது ஒரு பிள்ளையோடு ரொட்டி சுட்டுக் கொண்டிருக்கிறாள். ஏதோ ஒரு தேவைக்காக வீட்டுக்குள் போனால் ஒரு நாய்க்குட்டி வந்தது. அடுப்பு பிடிக்கக்கூடிய புடவையை எடுத்துக்கொண்டு ஒரு கல்லுக்கு மேலால் போட்டு உட்கார்ந்து கொண்டது. தாய் வந்ததும் அந்த பிள்ளை சொல்கிறது, யா உம்மா, தாயே, ஜாஅல்து மீர் வஅഖத பில் மதா ஃபதபாரக அலல் ஜபல். உம்மா, நாய்க்குட்டி வந்தது, அடுப்பு பிடிக்கக்கூடிய புடவையை எடுத்தது, ஒரு கல்லுக்கு மேலால் போட்டு உட்கார்ந்து கொண்டது என்று சொன்னது. வஅഖத பில் மதா. இமாம் அவுஸாஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த பிள்ளை மதா என்ற வார்த்தையை அடுப்பை சுத்தப்படுத்துவதற்காக, சக்திகளை பிடிப்பதற்காக வைக்கப்படக்கூடிய புடவைக்கு பாவிக்கிறது. இந்த உலகத்துடைய வஸ்துக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பெயர் மதா. பெருமதியான புடவைகளை அடுப்பங்கரை பாவிக்க மாட்டார்கள். அடுப்பில் அவர்கள் உபயோகிக்கிறார்கள் என்றால் அது ஆக மட்டமான துணியாக, வீசப்பட வேண்டிய ஒரு துணியாகத்தான் இருக்கும். கணேசக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த துன்யா மிக அற்பமானது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லவ் கானத்தித் துன்யா தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பஅூபா. அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த துன்யா கொசுவுடைய ஒரே ஒரு ரெக்கைக்கு பொறுமதியாக இருந்தால் இந்த பூமியில் அவனை மறுத்து வாழக்கூடிய எந்த ஒரு நபருக்கும் ஒரு தண்ணீர் மீடர் கூட கொடுத்திருக்க மாட்டான். கொசுவுடைய ஒரே ஒரு ரெக்கைக்கு கூட இந்த துன்யா அல்லாஹ்விடத்தில் பொறுமதி இல்லை. ஆனால் ஆகிரத் அல்லாஹ்விடத்தில் பொறுமதியானது. அதனாலதான் சொர்க்கவாசிகள் சொர்க்கம் போனதுக்கு பின்னர், நரகவாசிகள் நரகம் போனதற்கு பின்னர், நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை அழைப்பார்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்த சாப்பாட்டில் குடிநீர் கொஞ்சம் தாங்க என்று கேட்பார்கள்.
அல்லாஹ் கொடுப்பானா? நிச்சயம் கொடுக்க மாட்டான். கணேசக்குரிய சகோதரிகளை, ஒரு அரபு கவிஞர் மிக அழகாக சொல்கிறார், வலதத்த உம்முக யப்ன ஆதம் பாக்கியா والناس حولك يضحكون سرورا فاعمل لنفسك ان تكون اذا بكوا في يوم موتك ضاحكا مسرورا. மனிதா, நீ பிறக்கக்கூடிய நேரத்தில் உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். நீ அழுது கொண்டு பிறந்தாய். நீ வஃபாத்தாகக்கூடிய நாள் உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அழுது கொண்டிருப்பார்கள். நீ சிரித்துக் கொண்டே வஃபாத்தாகுவதற்காக நற்கர்மங்களை செய்து கொள். நீ அல்லாஹ்வை நேசிப்பதாக வாதிடுகிறாய், ஆனால் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறாய். لو كان حبك صادقا لأطعته إن المحب لمن يحب مطيع. ஒருவன் இன்னொருவனை உண்மையாக நேசித்தால் அவனுக்கு வழிபட்டே ஆகுவான். நீ அல்லாஹ்வை உண்மையாக நேசித்தால் அவனுக்கு நீ வழிபட்டே தீர்வாய் என்று சொல்கிறார். கணேசக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு உருது கவிஞர் சொல்கிறார், अल्लाह की इतनी इबादत कर जितना तो उसका मोहताज है, इतना गुनाह कर जितना अजाब सहने की तुमने ताकत है. நீ அல்லாஹ்வின் பக்கம் எந்த அளவு தேவையுடையவனாக இருக்கிறாயோ நீ அந்த அளவு நற்கர்மங்கள் செய்து கொள். எங்களுடைய எல்லா காரியத்திலும் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவர்கள், குறிப்பாக சுவர்க்கத்தின் பக்கம் தேவையுடையவர்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம் தேவையுடையவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் எந்த அளவு தேவை இருக்கிறதோ அந்த அளவு நீ நற்கர்மங்கள் செய்து கொள். நரகத்தினுடைய தண்டனையை உன்னால் எவ்வளவு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு பாவம் செய்து கொள். எனவே கணேசக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, குறுகிய கால வாழ்க்கை, நிச்சயம் ஒரு நாள் வஃபாத்தாகுவோம். அழிவே முடிவே இல்லாத ஆசிரத்தை வீணாக்கி இந்த உலகத்தை அனுபவிப்பதே அது முட்டாள்தனம். கணேசக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களுக்கு பெண்களுக்கு இரு சாராருக்கும் சில சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறார். அதையும் தாண்டி ஆண்களுக்கு என்று தனித்துவமான சில சட்டத்திட்டங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். பெண்களுக்கு என்று தனித்துவமான சில சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறார். இது லேடிஸ் பயான், பெண்கள் பயான் என்ற ரீதியில் பெண்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனித்துவமான என்னென்ன கடமைகள் வைத்திருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். முதலாவது, சொல்லுந்தால் எவ்வாறு நன்மை கிடைக்குமோ, நோம்பு நோட்டால் எவ்வாறு நன்மை கிடைக்குமோ, ஹஜ் உம்ரா செய்தால், சதகா தான தர்மங்கள் செய்தால் எவ்வாறு நன்மை கிடைக்குமோ, அதே போன்று மனைவி கணவனுக்கு வழிபட்டால் நன்மை கிடைக்கும். الرجال قوامون على النساء. ஆண்கள் பெண்களின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள். ஒரு பெண் தந்தையுடைய கட்டுப்பாட்டில் இருப்பார் அல்லது கணவனுடைய கட்டுப்பாட்டில் இருப்பார். கணவனுக்கு வழிபட்டு நடந்தால் அது ஒரு இபாதத், அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டு வந்து சேர்க்கும், நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா வஸாமத் ஷஹரஹா வஹஃபிஸத் ஃபர்ஜஹா வஅதாஅத் ஸௌஜஹா தகலத்தில் ஜன்னah. 5 நேர ஃபர்தான தொழுகைகளை தொழுது, ரமதானுடைய ஃபர்தான நோன்புகளை நோற்று, தனது மானத்தை கற்பை பாதுகாத்து கணவனுக்கு எந்த பெண் வழிபட்டு நடப்பாளோ தகலத்தில் ஜன்னah, அந்த பெண் சொர்க்கம் நுழைவாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹ்விடம் ஒரு பெண் வருகிறாள். யா ரசூலல்லாஹ், பெண்கள் சார்பாக நான் வந்திருக்கிறேன், நான் ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், என்ன? அந்த பெண் சொன்னால், யா ரசூலல்லாஹ்,
பெண்கள் சார்பாக நான் கேட்கிறேன், ஆண்களுக்கு அல்லாஹ் ஜிஹாதை கடமையாக்கி இருக்கிறான். அவர்கள் ஜிஹாதில் கொலை செய்யப்பட்டால் சொர்க்கம் செல்கிறார்கள். உலகத்தில் வெற்றி கிடைத்தால் பாக்கியசாலிகளாக கருதப்படுகிறார்கள். நாம் பெண்கள் எங்களுக்கு எதுவுமே இல்லையே யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண்ணை பார்த்து, அபுலிகி மன் லகீதி மினன் நிஸா, பெண்களில் நீ யாரையெல்லாம் காண்கிறாயோ எல்லாருக்கும் இந்த செய்தியை நீ சொல். அன்ன தாஅத ஸௌஜி வஹ்திராஃபன் பிஹக்கிஹி, கணவனுக்கு வழிபட்டு நடப்பது, கணவனுடைய ஹக்குகளை நிவர்த்தி செய்வது, யாதிலு தாலிக், அந்த ஜிஹாதுக்கு சமம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்வதற்கு சமம் கணவனுக்கு வழிபட்டு கணவனுடைய சிறுமங்கள் கணவனுக்கு பணிவிடை செய்வது. அது ஜிஹாதுக்கு சரிசமமான ஒரு இபாதத் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். கணேசக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, கணவனுடைய பொருத்தத்தில் தான் உங்களுடைய சுவர்க்கம் இருக்கிறது. கணவனுடைய பொருத்தத்தில் தான் உங்களுடைய நரகமும் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத விதத்தில் கணவனுக்கு வழிபட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா தாஅத லிமக்லூகின் ஃபீ மஅசியத்தில் காலிக். அல்லாஹ்வுக்கு மாறு செய்த ஒரு படைக்கப்பட்ட ஒருவருக்கு வழிபடக்கூடாது. அது கணவனாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து யாருக்கும் வழிபடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத ஒரு விடயத்தில் கணவன் ஏவும் போது மனைவி அதை செய்வது, கணவனுக்கு வழிபடுவது அது வாஜிப் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, வீட்டினுடைய பொறுப்புதாரி பெண்கள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா, கணவனுடைய வீட்டில் ஒரு பெண் தான் பொறுப்புதாரி. வமஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹா, அவளுடைய பொறுப்பை பற்றி அவள் கேள்வி கேட்கப்படுவாள். உங்களுடைய கணவன் ஒரு தவறு செய்கிறானா, பாவம் செய்கிறானா, அதற்குண்டான கேள்வி கணக்கு உங்களுக்கும் இருக்கிறது. உங்களுடைய மகன் மகள் தவறு செய்கிறார்களா, உங்களிடம் கேள்வி கேட்கப்படும். காரணம், வீட்டினுடைய பொறுப்புதாரி நீங்கள் தான். உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் அம்மா உங்களுக்கு வசியத் செய்கிறான். பிள்ளைகளுடைய வளர்ப்பு பெண்களின் பக்கம் தான் மீள்கிறது. கணவன்மார்கள் காலையில் வேலைக்கு சென்றால் மாலையில் இரவில் தான் வீடு திரும்புவார்கள். பெண்கள் தான் அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறார்கள். குழந்தை வளர்ப்பு அது பெண்களுடைய பொறுப்பு. பிள்ளைகள் சாலிஹான மொழியில் வளர்ந்தால் அந்த பெருமை தாய்க்கு சாரும். அதே நேரம் பிள்ளையோடு சகையாக மோசமானவனாக வளர்ந்தால் அந்த அவப்பெயர் அந்த தாயை தான் வந்து சேரும். கணேசக்குரிய சகோதரிகளே, தாய்மார்கள், இன்றைய உலகம் மிக மோசமான உலகம். ஒரு பக்கம் இச்சையுடைய ஒரு உலகம், மறுபக்கம் ட்ரக்ஸ் போதை வஸ்துக்களுடைய பாவனுடைய உலகம். கல்வி கற்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மொபைல் வாங்கி கொடுக்க வானம், அதுதான் ஆக பெரிய பித்தனா. குறிப்பாக கொமர பிள்ளைகளுக்கு மொபைல் பாவிக்க கொடுக்க வானம், அது ஆக பெரிய பித்தனா. அப்படிதான் அவர்களுக்கு தேவை என்றால் உங்களுடைய மொபைலை கொடுங்க. அவர்கள் பாழ்வதற்கு பின்னர் அதை வாங்கி எடுத்திருக்க. இன்று எங்களுடைய முஸ்லிம் உம்ம இஸ்லாமிய வாலிப பெண்கள் இந்த மொபைலின் மூலம் நாசமாகிக் கொண்டிருக்கிறார்கள், மானத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் ஆண் பிள்ளைகள் அது போல ட்ரக்ஸ்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3-4 வருடங்கள் வரை ஐஸ் பாதிக்கக்கூடியவரை அடையாளம் காண முடியாது. அதற்கு பின்னர் தான் அடையாளம் காண முடியுமாக இருக்கும்.
பெற்றோர்களே, குறிப்பாக தந்தையை விட தாய்க்கு தான் இந்த பொறுப்பு இருக்கிறது. தாய்மார்களுடைய பிள்ளை வளர்ப்பை சரியாக்குங்கள். அதில் நீங்கள் குறை செய்தால் நிச்சயம் கேள்வி கேட்கப்படுவீர்கள். வீட்டு சூழலை சரியாக்குங்கள். வீட்டு சூழலை தீனுடைய ஒரு மாணவராக ஆக்குங்கள். வீட்டில் தீர்வு இருக்கிறதா, அது பெரிய ஒரு முசைபத். அந்த வீட்டினுடைய எல்லா பரக்கத்திலும் இல்லாமலாக்கும். இன்றைய காலத்தில் டிவி தேவையில்லை, லேப்டாப் இருந்தாலே போதும், கம்ப்யூட்டர் இருந்தாலே போதும். தகாத சினிமாக்கள், தகாத காட்சிகளை குடும்பமாக பார்த்து ரசிக்கிறார்கள். நான்குவில்லாம் நாராம், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே உங்களுடைய வீட்டு சூழல்களை சரியாக்குங்கள். தீனுடைய சூழல்களை உருவாக்குங்கள். வீட்டில் மக்ரிபுடைய அதான் சொல்லப்பட்டால் மக்ரிபுடைய தொழுகையை தொழுந்துவிட்டு எல்லா வீடுகளிலும் குர்ஆன் ஓதப்பட வேண்டும். பழைய காலங்களில் குர்ஆன் ஓதப்படும், ஆனால் இந்த காலத்தில் அதை கேட்க முடியாது. சஹாபாக்கள் மக்ரிபுடைய தொழுகையை தொழுந்துவிட்டு குர்ஆன் ஓதுவார்கள். தேனீக்கள் ரீங்காரம் விடுவதை போன்ற சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும். எல்லா வீடுகளிலும் குர்ஆன் ஓதுவார்கள். மக்ரிபுடைய நேரம், இஷாவுடைய நேரம் வீட்டில் குடும்பமாக செய்து குர்ஆன் ஓதுங்க. சீரியல்களோ அது போன்ற மோசமான அந்த நாடகங்கள், சினிமாக்களை பார்த்து உங்களுடைய வீட்டினுடைய சந்தோஷங்களை பரக்கத்தில் இல்லாமல் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். கணேசக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களுடைய வீட்டில் உங்களுடைய மகன் அல்லது மகள் அல்லது கணவன் ஒரு தவறு செய்தால் உங்களிடம் அந்த கேள்வி கணக்கு இருக்கிறது. பெண் தான் பொறுப்புதானே, பெண் கேள்வி கேட்கப்படுவாள். அதான் சொல்லப்படுகிறது. மஸ்ஜிதுக்கு கணவன் வராமல் இருக்கிறார், சுபஹுடைய அதான் கேட்கிறது, கணவன் எழும்பாமல் இருக்கிறார், பிள்ளைகள் எழும்பாமல் இருக்கிறார்களா? உங்களிடத்தில் கேள்வி கணக்கு இருக்கிறது. குடும்ப பொறுப்புதானி பெண்களே நீங்கள் தான். குடும்ப பொறுப்பை சரியான முறையில் நிவர்த்தி செய்யுங்கள். இல்லை என்றால் நீங்கள் 5 நேரம் தொழுந்தாலும் சரி, எவ்வளவு இபாதத் செய்தாலும் சரி, இந்த பொறுப்புகளுக்கு பதில் சொல்லாமல் சொர்க்கம் போக முடியாது. கணேசக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கு விசேஷமான ஒரு கட்டளையை சொல்கிறான். வஃபர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. ஜாஹிலியத்துடைய காலம் பெண்கள் சுற்றி திரிந்ததை போன்று நீங்கள் சுற்றி திரிய வேண்டாம். வஃபர்ன ஃபீ புயூதிகுன்ன, உங்களுடைய வீடுகளில் இருந்து கொள்ளுங்கள். பெண்கள் தரூரத் ஹாஜத், தரூரத் என்றால் அத்தியாவசிய தேவை. நோய்வாய்ப்படுகிறால் மருந்தெடுக்கணும், தாராளமாக வெளியே வரலாம். ஹாஜத் தேவை, நிர்பந்த நிலைமை அல்ல, ஏதோ ஒரு தேவை, தேவைக்காக வேண்டியும் வெளியே வரலாம். தரூரத் ஹாஜத், நிர்பந்த நிலைமை, தேவை எதுவும் இல்லாமல் பெண்கள் வெளியே சுற்றி திரிவதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. குர்ஆன் சொல்கிறது, வீடுகளில் இருந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பெண்களுக்கு அவர்களுடைய வீடுகள் தான் சிறந்தது. இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், ஒரு பெண் வீட்டிலிருந்து வெளியே சென்றால் ஷைத்தான் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து செல்வான். ஷைத்தான் பின்தொடர்ந்து செல்வான். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், வஅக்ரபு மா தகூனு மின் ரஹ்மத்தி ரப்பிஹா வஹிய ஃபீ ஸஅரி பைத்திஹா. ஒரு பெண் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு மிக நெருக்கமாக இருப்பாள் அவளுடைய வீட்டில் தான். வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா,
ஆரம்ப காலங்களில் ஜாகிலியத்து பெண்கள் சுற்றி திரிந்ததை போன்று சுற்றி திரிய வேண்டாம் என்று அல்லாஹ் தடை செய்கிறான். தேவைகளுக்கு வெளியே போகலாம், நிர்பந்த நிலைமைகளுக்கு வெளியே போகலாம், காரணம் இல்லாமல் வெளியே சுற்றி தெரியக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வீடுகளில் பெண்கள் சொல்வதுதான் சிறந்தது. இதே நேரம் இஸ்லாம் ஹஜ் உம்ராவை பெண்களுக்கும் கடமையாக்குகிறது. பெருநாளுடைய தொழுகைக்கு பெண்களும் வரலாம், மார்க்க சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்வதற்காக மஸ்ஜிதுக்கு வரலாம் என்று இஸ்லாம் அனுமதி வழங்குகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, தேவைக்காக தேவை நிர்பந்த நிலைமைக்காக வீட்டை விட்டு வெளியே வரலாம். வீட்டை விட்டு வெளியே வரும்போது எவ்வாறு வர வேண்டும், அதற்கும் சரியா ஒரு விதிமுறையை வைத்திருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஜாயுஹன் நபியு, நபியே, குல் லிஅஸ்வாஜிக வபனாதிக வநிசாஇல் முஃமினீன், நபியே, உங்களுடைய மனைவிகளுக்கு, உங்களுடைய பிள்ளைகள், மகள்களுக்கு, முஃமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், அந்த பெண்கள் அவர்களுடைய தலையில் ஜில்பாபத்தை போட்டுக் கொள்ளுமாறு சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹ் சொல்கிறார். ஜில்பாப் என்றால் என்ன? ஜில்பாப் என்றால் முழு உடம்பை மறைக்கக்கூடிய ஆடை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய காலத்தில் சஹாபி பெண்கள் ஒரு கண்ணை மட்டுமே திறந்து கொண்டு வெளியே வருவார்கள். பாதையில் நடந்து செல்லும் போது பாதையை பார்ப்பதற்காக ஒரு கண்ணை அவர்கள் திறந்து வருவார்கள். இதிலிருந்து என்ன விளங்குகிறது? சஹாபா பெண்கள் அனைவர்களுமே முகத்தை மறைத்திருக்கிறார்கள், முழு உடம்பை மறைத்திருக்கிறார்கள். எனவே ஜில்பா முழு உடம்பை மறைப்பது அது வாஜிப், கட்டாய கடமை என்பதை பெண்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். முகத்தை, கையை, காலை திறந்து கொண்டு ஃபிட்டான ஆடைகளை அணிந்து கொண்டு பாதையில் சென்றால், அந்நிய ஆண்கள் உங்களை பார்த்தால், உங்களின் மூலம் அவர்கள் பாவத்தில் ஈடுபட்டால் அந்த முழு பொருட்கள் உங்களுக்கு தான் வரும். எனவே அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டத்தை கடைபிடிங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, சில மார்க்க சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அந்த மார்க்க சட்டத்திட்டங்களுடைய அறிவு இல்லாததின் காரணத்தினால் எங்களால் நிறைய தவறுகள் நடக்கிறது. இதில் சந்தேகமே. மாதவிடாயுடைய காலத்தில் தொழுகை ஹராம், இது எல்லா பெண்களுக்கும் தெரியும். ஆனால் அதற்கு உள்ளால் எத்தனையோ விடயங்கள், படிக்க வேண்டிய விடயங்கள் இருக்கிறது. அதை நாம் படித்தோமா? அதை சரி செய்தோமா? உதாரணமாக மக்ரிபுடைய அதான் சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்டு ஒரு ரகாத் தொடரக்கூடிய அளவுக்கு நேரம் கடக்கிறது. உதாரணமாக ஒரு 2 நிமிடங்கள் என்று வைத்துக் கொண்டால், அதற்கு பின்னர் ஹைத் வந்தால் அந்த மக்ரிபை சுத்தமானதற்கு பின்னர் கபா செய்ய வேண்டும். அதே போன்று மாதவிடாய் நிற்கும் போது ஃபஜ்ர் உதயமாகி ஃபஜ்ருடைய நேரத்தில் இருக்கும் போது சூரியன் உதயமாகுவதற்கு ஒரு ரக்அத்துடைய நேரத்திற்கு முன்னர், உதாரணத்துக்கு 2 நிமிடத்திற்கு முன்னர் ஹைது நீண்டு விட்டால் அந்த ஃபஜ்ரையும் கபா செய்ய வேண்டும். இது நான் சொல்வது ஒரே ஒரு மசாலா.
இது போன்ற பெண்கள் படிக்க வேண்டிய எத்தனை மசாலாக்கள் பகவான்கள் இருக்கிறது. இல்மை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணிலும் சொல்லலாம். எல்லா ஆண்களும் பெண்களும் ஷரியத்துடைய எல்லா சட்டத்திட்டங்களையும் கற்றுக்கொள்வது சாத்தியமாகாது. இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன? உலமாக்கள் எழுதுகிறார்கள், நிலைமைக்கு ஏற்ற அறிவை கற்றுக்கொள்வது, வாஜிபான பரவான கடமைகளை நிவர்த்தி செய்ய என்ன சட்ட திட்டங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ எல்லா சட்ட திட்டங்களையும் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் கற்றுக்கொள்ள வேண்டும். கணியத்துக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே, ரமதானுடைய காலத்தில் நோவுகள் சபாவாக இருக்கும். ரமதான் வர இருக்கிறது. சென்ற ரமதானில் சபாவாகிய நோவை இந்த ரமதானுக்கு சபா செய்யவில்லை என்றால் வரக்கூடிய ரமதானுக்கு பின்னர் அந்த நோவை சபா செய்வதோடு ஒரு வருடம் பின்பற்றதற்காக ஒவ்வொரு நாளைக்கு பகரமாக 600 கிராம் அரிசியை பிரியாவாக கொடுக்க வேண்டும். அடுத்த வருடம் வரை இன்னும் பின்படுத்தினால் ஒவ்வொரு வருடம் பின்படுத்த 600 கிராமை அதிகப்படுத்திக் கொண்டே செல்ல வேண்டும். அதனால் ரமதானுக்கு முன்னர் நோவுகளை சதா செய்து கொள்ளுங்கள். இரவுடைய நேரம் ஹைதுடைய நிறுத்தம் நீண்டுவிட்டால் அன்றைய நாளுடைய நோவை நோக்கலாம். குளிப்பு நோவுக்கு நிபந்தனை அல்ல, சுபனுடைய தொழுகைக்கு தான் நிபந்தனை. இது போன்ற எவ்வளவோ படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ் இந்த ஊரில் லேடிஸ் மற்ற சாக்களை தந்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளை மார்க் அறிவு படிக்க வைங்க. மார்க்க லைனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. மார்க்க சட்ட திட்டங்களை நீங்க கேட்டு படிங்க. மஸ்ஜிதுடைய நிர்வாகத்திடம் ஒரு ரிக்வெஸ்ட் வைங்க, எங்களுக்காக சிவனுடைய வகுப்புகள் நடாத்தப்படட்டும். நாங்கள் தெரிந்து வைக்க வேண்டிய எத்தனையோ மசாலாக்கள் பத்மாக்கள் இருக்கிறது, படிக்க வேண்டிய எவ்வளவோ விடயங்கள் இருக்கிறது, எவ்வளவு உலமாக்கள் ஊரில் இருக்கிறார்கள், எங்களுக்கு கற்று தருமாறு சொல்லுங்க என்று நீங்க சொல்லுங்க. தேடி கற்றுக்கொள்ளுங்க. கணியத்துக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே, பொதுவாக ஹைதுடைய காலம் கூடியது 15 நாட்கள், நடுத்தரமானது 6-7-8 நாட்கள், ஆக குறைந்தது ஒரு நாள். 15 நாட்களை கடந்துவிட்டால் அது இஸ்திஹாபா, அது நோய், நிபா, பிள்ளை பெரும் வீட்டினுடைய ரத்தம் ஒரு நொடி பொழுது வரும். நடுத்தரமான அளவு 40 நாள், கூடினது 60 நாள், 60 நாள் தாண்டினால் அது இஸ்திஹாபா, அது நோய். ஹைதுடைய காலத்தில் 15 நாட்கள் தாண்டினால், நிபாசுடைய காலத்தில் 60 நாட்கள் தாண்டினால், அதுக்கு பின்னர் உங்களுக்கு ரத்தம் வந்தாலும் தொழுகையை நீங்கள் தொட வேண்டும், நோம்பு நோக்க வேண்டும். அந்த இஸ்திஹாபாவை பல வகையாக பிரிக்கிறார்கள். மார்க்க அறிஞர்களுக்கு சட்ட திட்டங்களை கேட்டு அறிந்து உங்களுடைய அமல விவாதங்களை செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக கணிக்கக்கூடிய சகோதரிகளை தாய்மார்களே, பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான். பிள்ளையை நீங்கள் பெற்றெடுத்தால் அதான் இப்பாமல் நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்லுங்கள். ஒரு ஆண் வந்ததற்கு பின்னர் அதற்கு பின்னர் கொடுக்கலாம். புதுவோடு இருக்கணும் என்பது நிபந்தனை எல்லாம் அதான் இப்பாமத்திற்கு. ஒரு பிள்ளை கிடைச்ச உடனே வலது காதில் அதான், இடது காதில் இப்பாமத்தும் உடனே சொல்லிருங்க. பொதுவாக ஒரு பிள்ளை வயிற்றில் இருக்கும் போது ஊற்றப்பட்டால் ரோல் வந்ததற்கு பின்னரே எல்லாமே கேட்க ஆரம்பித்துவிடும். அதனால தான் நாம் சொல்கிறோம், பிள்ளை வயிற்றில் இருக்கும் போது குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். வீட்டில் பாடல் சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். பிள்ளையை சாதாரண பிள்ளையாக வளர்ந்து வரும் என்று நாம் சொல்கிறோம். கிடைத்த உடனேயே மார்க்கம் வழிகாண்பிக்கிறது. அதான் இஸ்லாமத்துடைய முறையில் செய்யுங்கள். அடுத்ததாக பிள்ளையுடைய அசைகா இருக்கிறது. பெண்களே, நீங்கள் இதில் கவனம் செலுத்துங்கள். அசைகா என்பது சுன்னத்தை மாற்றுகிறார். வலியுறுத்தப்பட்ட சுன்னத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
2 பேரர்களுக்கும் அசைகா கொடுத்தார்கள். சஹாபாக்கள் அசைகா கொடுத்தார்கள். தபியீன்கள், தபியீன்கள் என்று அனைவர்களுமே இந்த காலம் வரை அவருடைய பிள்ளைகளுக்கு அசைகா கொடுத்து வருகிறார்கள். கணேசனுடைய சகோதரிகளே, தாய்மார்களே, அசைகா கொடுப்பதினால் அல்லாஹுக்கு ஷுக்ர் செய்கிறோம். அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு குழந்தையை தந்திருக்கிறான் என்று ஷுக்ர் செய்கிறோம். இரண்டாவது, அந்த பிள்ளைக்கு இருக்கக்கூடிய நோய்கள், பலாய், முசீபத்துகள் இல்லாமலாகும். மூன்றாவது, ஒரு பிள்ளைக்கு லம்மத்துல் மலாயிகா லம்மத்துல் ஷயாத்தீன், மலக்குமார்களுடைய தீண்டுதலும் இருக்கும், ஷைத்தானுடைய தீண்டுதலும் இருக்கும். அசைகா கொடுப்பதன் மூலம் ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமலாகும். பிள்ளைகள் சாலிஹானவர்களாக, நோயற்றவர்களாக இன்ஷா அல்லாஹ் வளர்ந்து வருவார்கள். அசைகா கொடுங்க. ஆண் பிள்ளைக்கு 2 ஆடு, பெண் பிள்ளைக்கு 1 ஆடு. வசதி இல்லையா, ஆண் பிள்ளைக்கு 1 ஆடு கூட கொடுக்கலாம். ஒரு மாட்டினுடைய தலையை வெட்டுவது 7 ஆடுகளுடைய தலையை வெட்டுவதற்கு சமம். இவன் ஹஜர் அல்-ஹைத்தமி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த மஸ்அலாவை ஃபதாவல் குப்ரா செய்யாமல் விரிவாக எழுதுகிறார்கள். 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை அறுக்கலாம். அதே போன்று 7 நியத்துக்காக ஒரு மாட்டை அறுக்கலாம். உதாரணமாக ஹஜ்ஜுடைய காலம், உதஹியாவுடைய காலம், உதஹியாவுடைய நியத்தோடு நேர்ச்சை வைத்திருக்கிறேன். நேர்ச்சையினுடைய நியத்து உதஹியாவுக்கு ஒரு பங்கு, நேர்ச்சைக்கு ஒரு பங்கு. 2 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை இருக்கிறார்கள். ஒரு ஆண் பிள்ளைக்கு 2 பங்கு, 2வது ஆண் பிள்ளைக்கு 2 பங்கு, பெண் பிள்ளைக்கு 1 பங்கு. இந்த எல்லா நோக்கங்களுக்காக அறுக்கப்பட்டால் ஒரு மாடு இந்த 7 நியத்துகளும் ஏற்றுக்கொள்ளப்படும், கபூல் செய்யப்படும். வசதி இல்லை, தனி ஆடு வாங்கக்கூடிய வசதி இல்லையாக கூட்டாக சேர்ந்து மாடு வாங்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படியாவது அசைகாவை உங்களுக்கு செய்யுங்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, கணவனுடைய பொருத்தத்தை அடைந்து சுவர்க்கத்தை அடைந்து கொள்வது ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னார்கள். தஹலத்தில் ஜன்னா, சுவர்க்கம் நுழைவால் 5 நேரம் தொழுகை தொழுது, ரமலானுடைய நோன்பை நோக்கி, மர்மஸ்தானத்தை பாதுகாத்து, கணவனுக்கு யார் வழிபடுவாரோ அவர் சுவர்க்கம் நுழைவால். ரசூலுல்லாஹ் சர்டிபிகேட் தருகிறார்கள். கணவனுக்காக உங்களை அலங்கரிக்கிறீர்கள், அது ஒரு இபாதத். கணவனுக்காக உங்களை அலங்கரித்துக் கொள்வது ஒரு இபாதத். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கையு நிசாஇக்கும் அல் அக்ரத்துல் மதிரா, உங்களுடைய பெண்களில் ஆக சிறந்தவர்கள் நறுமணத்தோடு இருக்கக்கூடியவர்கள், சுத்தமாக இருக்கக்கூடியவர்கள். கணவனிடத்தில் நறுமணத்தோடு இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்கட்டும். ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்நிய ஆண்கள் நுகரும் விதமான அத்தகைகளை, வாசனைகளை பூசக்கூடாது, அது ஹராம். ஆனால் இமாம் ரமலி அவர்கள் எழுதுகிறார்கள், உடம்பினுடைய நாற்றத்தை போவதற்காக லேசாக தடவிக்கொள்ளலாம். அந்த வாசம் வெளியே வராத விதத்தில் லேசாக தடவிக்கொள்ளலாம், உடம்பிற்கு நாற்றத்தை இல்லாமலாக. இது முடியும் ஜாயிஸ் என்பதை விட யுசன் சுன்னத் என்று பதிவு செய்கிறார்கள். எனவே வீட்டை விட்டு வெளியே வரும்போது எந்த முறையில் இருக்க வேண்டும் என்பதை ஷரியத் சொல்கிறது. வீட்டில் இருக்கும்போது கணவனுக்கு முன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் ஷரியத் சொல்லி தருகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, ரப்பல் ஆலமீன் கொஞ்ச காலம் எங்களை உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள். நிச்சயம் ஒரு நாள் நாம் பார்த்தாலும் கூறினது எவ்வளவு காலம் வாழப்போகிறோம்? 100 வருடம், 200 வருடங்கள், 1000 வருடங்கள், 2000 வருடங்கள் வாழ்ந்தாலும் நிச்சயம் ஒரு நாள் கபருக்கு போக வேண்டும். அதனால
ஆகிரத்துக்காக தயாராகுவோம், ஆகிரத்துடைய அமல்களை செய்வோம், சொர்க்கத்துக்கு தகுதியான அமல்களை செய்வோம், என்னோட குடும்பத்தை அழகான முறையில் பராமரிப்போம், ஷரியத் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் என்னுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுப்போம், கணவனோடு நடந்து கொள்வோம். ரப்பல் ஆலமீன் அவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட சாலிஹான அடியார்களாக நம் அனைவர்களையும் ஆக்கிரவதாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே கண்ணியமிக்க எஜமானே, யா அல்லாஹ், நாம் பாவிகள், யா அல்லாஹ், தவறு செய்யக்கூடியவர்கள், யா அல்லாஹ், எவ்வளவோ பாவங்கள் செய்துவிட்டோம், யா அல்லாஹ், எவ்வளவோ தவறுகள் செய்துவிட்டோம், யா அல்லாஹ், என்னுடைய எல்லா பாவங்களையும் எல்லா குறைகளையும் மன்னிப்பாயாக. சிறிய பெரிய எல்லா விதமான பாவங்களிலிருந்து நாம் தௌபா செய்கிறோம், யா அல்லாஹ், என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், நீ விரும்பக்கூடிய முறை பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே கண்ணியமிக்க எஜமானே, யா அல்லாஹ், உனது குரத்தின் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. அவருடைய வேதனைகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. சக்கராவுடைய வேதனையை லேசாக்குவாயாக. மக்களுடைய மைதானத்தில் கேள்விகளுக்கு இல்லாமல் சொர்க்கம் போகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ரசூலுல்லாஹோடு குரத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், உனது முனாஜாவை எங்களுக்கு தருவாயாக. உன்னை நேருக்கு நேர் சந்தித்து பேசக்கூடிய பாக்கியத்தை, அப்படியாப்பட்ட பாக்கியசாலிகளாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, எங்களுடைய ஆயுளை சாலிஹான அமல்களோடு தீனுடைய உழைப்போடு ஆகியத்தோடு நீடிக்க வைப்பாயாக. என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வளர்க்க செய்வாயாக. சாலிஹானவர்களாக அவர்களை வளர்த்திருப்பாயாக. சாலிஹானவர்களாக சகோதரிகளாக அவர்களை வளர வைப்பாயாக. யா அல்லாஹ், என்னுடைய சிறிய துஆவை உனது கனிகளின் கிருபையால் கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصل اللهم وسلم على نبيك الكريم وعلى